Hello everyone, welcome to NEET Preparation Tamil and இது உங்களோட part 5 வீடியோ and இந்த வீடியோல நம்ம preparation of alcohol வந்து பார்க்கலாம். First வந்து alkene ல இருந்து prepare பண்றது எப்படின்னு பார்க்கலாம். யூசுவலா preparation of alcohol க்கு மூணு மெத்தட் இருக்கு. ஒரு மெத்தட் என்னன்னா alkene ல இருந்து prepare பண்ணலாம். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா carbonyl compounds ல இருந்து prepare பண்ணலாம். மூணாவது மெத்தட் வந்து Grignard reagent ல இருந்து prepare பண்ணலாம். First alkene ல இருந்து எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். alkene லயும் ரெண்டு மெத்தட் பண்ணலாம். First acid catalase hydration, ரெண்டாவது வந்து hydroboration oxidation. அதுல இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஷன் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஷனுக்கு ஒரு ஆல்கீனை தண்ணியோட ரியாக்ட் பண்ண வைக்கணும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் ஆஸ் a catalyst. ஆசிட கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணி தண்ணியையும் ஆல்கீனையும் ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிடும். இது will occur according to the Markovnikov rule. Markovnikov rule என்னது? ஒரு ஹைட்ரோஜன் OH group hydroxyl group will get attached to the carbon containing least number of hydrogen atom. எந்த கார்பனுக்கு இருக்கிறதுல கம்மி நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கோ அவங்களோட தான் இந்த OH group போய் அட்டாச் ஆகும். சோ இதுல பாருங்க ஒரு ஆல்கீன் இருக்கு, அதோட H2 in the presence of acid catalase H+, we are getting C அந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி ஒரு ஆல்கஹால் கிடைக்குது. இது வந்து சிமெட்ரிக்கா இருக்கு, ஓகேப்பா இது ஈஸியா இருக்கு. அதுல அன்சிமெட்ரிக்கலா செகண்ட் எக்ஸாம்பிள் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்ப எங்க போய் இந்த OH அட்டாச் ஆகும் அப்படின்னா இங்க பாருங்க COH, இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கரெக்டா எங்க அட்டாச் இருக்கு, இருக்கிறதுலயே கம்மியான ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடிய காம்பவுண்டோட போய் அட்டாச் இருக்கு. கிளியரா புரியுதா? அடுத்து இதுக்கு வந்து மெக்கானிசம் இருக்கு. அந்த மெக்கானிசம்ல மூணு ஸ்டெப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா புரோட்டனேஷன் ஆஃப் ஆல்கீன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரோட்டனேஷன் ஆஃப் ஆல்கீன். ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா நியூக்ளியோபிலிக் அட்டாக். மூணாவது ஸ்டெப் டீப்ரோட்டனேஷன். புரோட்டனேஷன் ஆஃப் ஆல்கீனுக்கு நம்ம H2O ஓட H+ ஆட் பண்ணி H3O ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, நான் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு கிளியரா புரியும். மெக்கானிசம் first step பேர் வந்து it is protonation of alkene. protonation of alkene பண்றதுக்கு H2O ஓட H+ ஆட் பண்ணி we are getting H3O+. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இப்போ ஒரு ஆல்கீன் எடுத்துக்கிறோம். அந்த ஆல்கீனோட இந்த நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க அந்த H3O+ ஆட் பண்ணோம். ஆட் பண்ணோம்னா அந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா பிரேக் ஆகி ஹைட்ரஜன் ஆட்டம் இங்க வந்து அட்டாச் ஆயிட்டு மீதி இருக்கிறதோட தண்ணி H2O வந்து ஃபார்ம் ஆயிடும். இப்போ நமக்கு இங்க ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அதுதான் செகண்ட் ஸ்டெப்போட ரியாக்டன்ட். ப்ராடக்ட் தான் இந்த பக்கம் ரியாக்டன்டா எழுத போறேன். ஒன்னும் இல்ல, இந்த காம்பவுண்ட் இததான் நான் திரும்பி இங்க கீழே எழுதுறேன். வேற எதுவுமே பண்ணல, சிம்பிள் பிளஸ் H2O. இவங்க நியூக்ளியோபிலிக் அட்டாக் அண்டர்கோ பண்ணுவாங்க. நியூக்ளியோபிலிக் அட்டாக் அட்டாக் நடந்து என்ன நடக்கும், இந்த பிளஸ் இருக்கு அது கேன்சல் ஆயிடும். பிளஸ் கேன்சல் ஆகி இப்படி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். OH. புரியுதா? இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் பேருன்னா டீப்ரோட்டனேஷன். டீப்ரோட்டனேஷனுக்கு அகைன் இங்க இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டை இங்க நான் ரியாக்டன்ட்டா எழுத போறேன். ஒன்னும் இல்ல, திரும்பி அதே தான் எழுத போறேன். CHECHOH. டீப்ரோட்டனேஷனுக்கு நம்ம H2O வாட்டரை ஆட் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ண உடனே எனக்கு என்ன ஃபார்ம் ஆக போகுது, வாட்டர் ஆட் பண்ண உடனே இப்படி இருந்தவங்க சாரி இங்க இருக்கும் அட்டாச் ஆயிருக்கு. இப்படி இருந்தவங்க இவங்களோட இப்படி இருக்க வேண்டியவங்க ஆல்கஹாலா மாறிடுவாங்க. லாஸ்ட் ஸ்டெப்லயா இங்க நமக்கு ஆல்கஹாலே வந்துரும். C3H OH. ஆல்கஹால் வந்து அகைன் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஆட் பண்ணோம்ல H3O, இங்க H3O நம்ம ஆட் பண்ணோம்ல அந்த H3Oவே நமக்கு திரும்பி வரும். இவ்வளவுதான் மெக்கானிசம். உங்களுக்கு மெக்கானிசம் கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்தது ஆல்கீன்ல இருந்து திரும்பி நம்ம ஆல்கஹால். செகண்ட் மெத்தட் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மெத்தட் பார்த்தோம், ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஷன் பார்த்தோம். இப்போ ரெண்டாவது மெத்தட் பேர் என்னன்னா ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். இதுல ஒண்ணும் இல்ல, டைபோரேன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸை ஆல்கீனோட ஆட் பண்ணி ஆல்கஹாலை நம்ம ஈல்ட் பண்ணுவோம். அந்த ஆல்கஹால் வந்து ட்ரை ஆல்கைல் போரேனா மாறி அப்புறம் ஆல்கஹாலா எப்படி வருது அப்படின்ற இந்த மெத்தடை நான் திரும்பி எழுதி காட்டுறேன். ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷனுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம BH3 ட்வைஸ் இருக்கும். BH3 ட்வைஸ்னா ஒண்ணுல டைபோரேன், அது கூட ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்கீன் எடுத்துக்கலாம். ஆல்கீன் CH3 C டபுள் பாண்ட் CH2 இங்க CH இருக்கும். ஓகே, இப்படி இந்த ஆல்கீன், இந்த ஆல்கீனை தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஆல்கீனோட நான் டைபோரேன் ஆட் பண்றேன். BH3 ட்வைஸ் டைபோரேன் ஆட் பண்ண உடனே எனக்கு என்ன ஈல்ட் ஆகும் அப்படின்னா டைபோரேன் ஆட் பண்ண உடனே எனக்கு CH3 வந்துரும்.
CH வந்துரும். இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா பிரேக் ஆகி CH2 இருக்கும். CH2 இதோட அந்த எக்ஸ்ட்ரா அந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆச்சுல அந்த ஹைட்ரோஜன் இங்க அட்டாச் இருக்கும். மீதி இருக்க BH2 இங்க அட்டாச் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த கேட்டலிஸ்ட் நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா ஒண்ணும் இல்ல, இந்த காம்பவுண்டே சிம்பிள் கேட்டலிஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். CH3 CH டபுள் பாண்ட் CH2 யூஸ் பண்ணனா CH3 இங்க இருக்கிறவங்க CH2 இங்க இருக்கிறவங்க CH2 இவங்க ட்வைஸா மாறுறாங்க. ஒன்னும் இல்ல, இந்த ஹைட்ரஜன் அட்டாச் பண்ணிருக்கோம்ல இதுதான் CH2 அப்படின்னு எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். ட்வைஸா மாறி இங்க இருக்கக்கூடிய BH2 அப்படின்றவங்க BH மாறிடுவாங்க. போரேன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் குறைஞ்சிட்டே வரும், இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய இங்க அட்டாச் ஆகக்கூடிய ஹைட்ரஜன் அதிகமாயிட்டே வரும். திரும்பி அடுத்த ஸ்டெப்புக்கு கேட்டலிஸ்டா திரும்பி இவங்களே ஆட் பண்ண போறேன். CH3 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. இதுல அகைன் என்ன நடக்கும்? CH3 CH2 CH2 இவங்களுக்கு ட்வைஸா இருந்தது, இவங்க த்ரைஸா மாறுவாங்க. அப்புறம் வெறும் B தான் இருக்கும், ஏன்னா இந்த ஹைட்ரஜன் வெளியே கம்மியா இருக்கும், B தான் இருக்கும். இப்ப லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப்புக்கு H2 அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு இந்த பிரசன்ஸ் ஆஃப் NaOH ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆல்கஹால் வந்துடும். ஆல்கஹால் என்னது? CH3 CH2 CH2 ஃபைனலா OH பிளஸ் BOH த்ரைஸ். இது என்னது? ப்ரோபேன் 1 அவ்வளவுதான், சிம்பிள். இது வந்து அக்கார்டிங் டு ஆன்டி மார்கோவ்னிக் ரூல் நடக்கும். ஓகேவா? சோ இவ்வளவுதான் ஹைட்ரோபரேஷன் ஆக்சிடேஷன். மூணாவது மெத்தட் இஸ் ஃப்ரம் கார்பனில் காம்பவுண்ட்ஸ். கார்பனில் காம்பவுண்ட்ஸ் ரெண்டு விதமா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பை ரிடக்ஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். அதுல என்ன பண்ணுவோம்னா கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜனேஷன் யூஸ் பண்ணுவோம். பிளாட்டினம் பெல்லேடியம் நிக்கல் அந்த மாதிரியான கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி ஹைட்ரோஜனேஷன் பண்ணுவோம். இதுக்கு வந்து இதை ட்ரீட் பண்றதுக்கு வில் பி யூசிங் சோடியம் போரோஹைட்ரைட் அப்புறம் வந்து சம்டைம்ஸ் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் யூஸ் பண்ணுவோம். அதாவது NaBH4 and LiAlH4. Aldehyde will usually give primary alcohol. Ketone will yield secondary alcohol. அதோட ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க ஒரு ஆல்டிஹைடு இருக்கா, RCHO, அதோட நான் கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜனேஷன் பண்றேன். அதனால H2 ஆட் பண்ணி பெல்லேடியம் ஆட் பண்ணா ஆல்கஹால் வந்துருது. அண்ட் சிமிலர்லி RCOR- அதாவது கீட்டோனோட NaBH4 சோடியம் போரோஹைட்ரைட் யூஸ் பண்ணி நான் ஆல்கஹாலை ஹீல் பண்ணிக்கிறேன். சிம்பிள். செகண்ட் மெத்தட் என்னன்னா ரிடக்ஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் எஸ்டர். ஃபர்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் COOH இருக்கு அப்படின்னா அது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் மாதிரியான கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி நான் வந்து இமீடியட்டா CH2OH சிந்தசைஸ் பண்ணிடலாம். பட் இதுல பிரச்சனை என்னன்னா LiAlH4 அப்படின்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதனால நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்பெஷலி கெமிக்கல் சிந்தசைஸ் பண்ணோம் அப்படின்னா மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலா இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ்ல நம்ம LiAlH4 யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ஆல்கஹாலை எப்படி ஆசிட்ல இருந்து கொண்டு வரலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆசிட எஸ்டரா மாத்துவாங்க, அப்புறம் எஸ்டரா ஆல்கஹாலா மாத்துவாங்க. அந்த மெத்தட் எப்படி நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஆல்கஹால கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜனேஷன் மூலமா ரெடியூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா கீழே லாஸ்ட் ஒரு ரியாக்ஷன் எழுதிருக்கேன். RCOH அதாவது அது நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட் எஸ்டரா ஃபர்ஸ்ட் மாத்திடுறேன். ROH plus H plus ஓட பிரசன்ஸ்ல RCOR- மாறுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், எஸ்டரை கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜனேஷன் பண்றேன். கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜனேஷன் பண்ணி ரெடியூஸ் பண்ணி தான் நான் வந்து RCH2OH அதாவது ஆல்கஹாலா மாத்தி AlDOH மாத்துறேன். ஓகேவா? AlDOH மாத்துறேன். சோ இது அடுத்த லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா from Grignard reagentல நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கார்போனில் குரூப்போட Grignard reagent ஆட் பண்ணி ஒரு அடெக்ட ஃபார்ம் பண்ணும். அந்த அடெக்ட் ஹைட்ரோலைசிஸ் பண்ணி ஆல்கஹாலா மாறும். ஓகேவா? சோ இந்த ரியாக்ஷனை நான் எழுதி காட்டுறேன், இது பார்த்தா உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்கீன் இருக்கு. அந்த ஆல்கீனோட அந்த கார்பனில் குரூப்போட I'm adding a Grignard reagent. Grignard reagentனா RMgX. Grignard reagent ஆட் பண்ண உடனே எனக்கு ஒரு அடெக்ட் ஃபார்ம் ஆகுது. அடெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இங்க இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட்ல இருந்து அந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆயிடும். டபுள் பாண்ட் பிரேக் ஆயிடுச்சா? அந்த டபுள் பாண்டுக்கு பதிலா R வந்து இங்க அட்டாச் ஆயிக்கும். இந்த R வந்து போய் அட்டாச் ஆயிக்கும். அப்படியே MgO இந்த கார்பனோட இந்த R குரூப் போய் அட்டாச் ஆயிட்டு இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆனோட கார்பனோட அந்த R குரூப் போய் அட்டாச் ஆயிட்டு அதுக்கப்புறம் MgX வந்து O ஓட போய் அட்டாச் ஆயிடும். Mg மீதி இருக்கக்கூடிய MgX இது வந்து O ஓட போய் அட்டாச் ஆயிடும். இங்க ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, இது பேர் தான் அடெக்ட். புரியுதா? திரும்பி எழுதுற நல்லா பாத்துக்கோங்க. இப்படி இருந்த காம்பவுண்டோட RMgX Grignard reagent ஆட் பண்ணோடனே இந்த இது போய் அசியோட அட்டாச் ஆயிட்டு இப்படி ஃபார்ம் ஆயிட்டு சிங்கிள் பாண்டா மாறிட்டு ஓட MgX வந்து அட்டாச் ஆயிடும். இதுதான் வந்து
இதுதான் என்னது அப்படின்னா அடெக்ட். இந்த அடெக்ட நான் திரும்பி என்ன பண்ண போறேன், இது இருக்கு புரிஞ்சிருச்சா அடெக்ட் எப்படி வருதுன்னு. இப்ப அடெக்ட் நான் என்ன பண்ண போறேன்னா H2O பாஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ண போறேன். H2O பாஸ் பண்ண உடனே MgX இருக்கு இல்லையா, அது தனியா போயிட்டு OH வந்து அட்டாச் ஆயிடும். பிளஸ் அந்த MgX இருந்தது, அந்த MgOட OH சேர்ந்து எக்ஸா மாறும், MgOH எக்ஸா மாறும். இது நம்ம சிங்கிள் ஸ்டெப்ல பாக்குறோம். பட் ஆக்சுவலா ஓவரால் ரியாக்ஷன் யூசிங் டிஃபரெண்ட் ஆல்டிஹைட் கீட்டோன்லாம் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் எந்த டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்காங்க, அதை நான் ஒரு வாட்டி இங்க எழுதி காட்டுறேன், அப்ப உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்டிஹைட் எடுத்துக்கிறோம். அந்த ஆல்டிஹைடோட RMgX அதாவது கிரிக்னார்ட் ரிலேஷன் ஆட் பண்றோம். ஆட் பண்ண உடனே நமக்கு அந்த R குரூப் போய் அந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி RCH2O மாறுது. ஏன்னா டபுள் பாண்ட் ஆகுதுல, டபுள் பாண்ட் பிரேக் ஆகும்போது ஒரு H எப்பவுமே ஒரு H எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அப்புறம் அந்த ஓவோட நான் சொன்ன மாதிரி MgX போய் ஆட் ஆகும். அப்புறம் நான் H2O யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா ஆல்கஹால் வந்துடும், CH2OH மாறிட்டு அப்புறம் ஃபைனலா MgOH மாறிடும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ரியாக்ஷன் பாருங்க, RCHOட R'MgX ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு RCH R'OMgX ஃபார்ம் ஆகும். அத அகைன் நான் H2ஓட பிரசன்ஸை ரெடியூஸ் பண்ணனா RCHOH R' பிளஸ் MgOHX வந்து ஃபார்ம் ஆகும். எல்லா கேஸ்லயுமே லாஸ்டா MgOHX வந்து ஃபார்ம் ஆகுது, நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்து RCOR அதோட R'MgX ஆட் பண்ணனா RCOMgX வந்து டைரக்டா ஓட வந்து அட்டாச் ஆயிக்கும். எப்பயுமே எல்லா கேஸ்லயுமே பாருங்க ஓவோட அட்டாச் ஆயிக்குது, கரெக்டா ஓட அட்டாச் ஆயிக்குது. மீதி இருக்கிறது மேல வந்து எழுதிக்கலாம், மீதி இருக்கிற R' எக்ஸ்ட்ரா ஆரையும் எழுதியாச்சா. அகைன் இப்ப அடுத்து நான் வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கே தெரியும், வாட்டர் அனுப்பி ரெடியூஸ் பண்ணணும். வாட்டர் அனுப்பி வந்து எனக்கு என்ன வரணும், ஆல்கஹால் வரணும். R குரூப்ல எப்பவுமே கார்பனோடு தான் இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனலா நமக்கு MgOHX வந்து வந்து ஓகே. இந்த ரியாக்ஷன் எல்லாத்துக்குமே மனப்பாடம் பண்ணிக்கணும். திரும்பி உங்களுக்கு வேணா எழுதி காட்டுறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். Using Grignard reagent, first HCHO அதோட RMgX Grignard reagent ஆட் பண்ணா H2O அப்படி வருமா, R வந்துரும். கார்பனோட R அட்டாச் ஆகும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் CH2O மாறும். CH2O MgX ஓட H2O யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணி ஆல்கஹாலா மாத்திடுங்க. RCH2OH பிளஸ் ஃபைனலா நமக்கு MgOHX வந்து ஃபார்ம் ஆயிடும். இது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் RCHO யூஸ் பண்ணி RMgX யூஸ் பண்ண R'(MgX யூஸ் பண்ணுனா RCH R' ஓகே R'(OMgX அகைன் இது வாட்டர் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணனா ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். அதுக்கு RCR'OH இங்க CH வரும், ஏன்னா இங்க CH இருக்கு இல்லையா, CH plus MgOHX லாஸ்டா RCOR plus R'(MgX will form RCR' மேல ஒரு R அப்புறம் C ஓட வந்து OMgX H2O ஓட பிரசன்ஸ்ல what it will yield, H2O ஓட பிரசன்ஸ்ல மாத்தி விட்டுருக்கேன். H2 ஆட் பண்ணனே என்ன வந்திருக்கும் R. இப்போ உடனே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன ஆகும், R C R R' இவங்கலாம் இப்படி இருப்பான், OH ஃபார்ம் ஆயிடும். பிளஸ் ஃபைனலா MgOHX வந்து ஃபார்ம் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இவ்வளவுதான் கிரிக்னார்ட் ரியேஜென்ட், இவ்வளவுதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால். கூட என்ன பார்த்தோம், ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா பார்த்தோம். அப்புறம் வந்து உங்க சைட்ல, உங்க புக்கோட சைட்ல ஒரு இம்பார்ட்டன்டான லைன் கொடுத்துருப்பாங்க, நல்லா பாருங்க. The reaction of Grignard reagent with methanol will produce a primary alcohol. With the aldehyde second alcohol with second alcohol கொடுக்கும், கீட்டோனோட tertiary alcohol கொடுக்கும்.
அதுதான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் அங்கங்க சைட்ல இருந்தாலுமே அது நீங்க படிக்கணும், ரொம்ப முக்கியம். ஓகே பட் ஸோ இது இப்போ மொத்தமா ப்ரிப்பரேஷன் ஆல்கஹால்ல என்னென்ன பார்த்தோம்? ஆல்கீன் வச்சு பார்த்தோம், அப்புறம் வந்து கார்பனல் காம்பவுண்ட்ஸ் வச்சு பார்த்தோம், கிரிக்னார்ட் ரியாக்ஷன் வச்சு பார்த்தோம். ஆல்கீன்ல ஆசிட் கேட்டலைஸ் ஹைட்ரேஷன் பார்த்தோம், அப்புறம் அதோட மெக்கானிசம் பார்த்தோம், ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் பார்த்தோம். அதுதான் நம்ம வந்து கிங்ஃபிஷர் மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ்ல தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம். ஏன்னா இண்டஸ்ட்ரியில ஆல்கோஹால் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் எக்ஸலென்ட் ஈல்டு கொடுக்கும். அடுத்து என்ன பார்த்தோம்? கார்பனல் காம்பவுண்ட்ஸ். அதுல கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜனேஷன் யூஸ் பண்ணி ஆல்டிஹைட்டையும் கீட்டோனையும் ரெடியூஸ் பண்றதுக்கு பார்த்தோம். அதுக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் சோடியம் போரோஹைட்ரைடு அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். இதுல வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கார்பாக்சிலிக் அண்ட் எஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். அதுல வந்து ஆசிட் எஸ்டரா மாற்றி ஆல்கோஹாலா மாற்றி யூஸ் பண்றதுக்கு பார்த்தோம். ஃபைனலா கிரிக்னார்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி அடெக்ட் ஃபார்ம் பண்ணி அந்த அடெக்டை ரெடியூஸ் பண்ணி ஹைட்ரோலைசிஸ் பண்ணி ஆல்கோஹாலா மாற்றுறது எப்படின்னு பார்த்தோம். ஃபைனலா MgOH அப்படின்றது எப்படி வரும் பார்த்தோம். அண்ட் சைட்ல NCERT புக்ல கொடுத்துருக்க அந்த லைன் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். என்னது? ரியாக்ஷன் ஆஃப் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் வித் மெத்தனால் will produce a primary alcohol, with other aldehydes it will produce a secondary alcohol, with ketone it will produce a tertiary alcohol னு பார்த்தோம். ஸோ அவ்வளவுதான், இதோட இந்த வீடியோ முடியுது. அண்ட் அடுத்த வீடியோல நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால்ஸ் பார்க்கலாம். பை பாய்.